கனடாவுக்கு வருகின்ற ஒவ்வொருவரும் தாங்கள் ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து அதில் மிகவும் வியாபித்தவர்களாக மாற வேண்டும் என்பது ஒரு விருப்பமாக இருக்கின்றது. இருந்த போதிலும் அவர்களில் பலர் தெரிவு செய்கின்ற ஒரு விடயமாக அல்லது ஒரு வணிகமாக இருப்பது இந்த ரெஸ்டாரண்ட் பிசினஸ். அது கனடாவில் இப்பொழுது சவால் நிலைக்கு சென்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்பொழுது சக ரியல்டர் முரளி மகா என்னோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் முரளி. வணக்கம் ராம். எல்லாரும் எதிர்பார்க்கிற விடயம், நாங்கள் வளமையாகவே பெருமளவில் வேலை நாட்களில் வெளியே உணவருந்துவது வளமை. ஒரு ரெஸ்டாரண்டில் போய் நிற்கின்ற பொழுது அதில் இருக்கிற எண்ணிக்கையோட ஆக்களுடைய எண்ணிக்கைகளை வைத்துக்கொண்டு நாங்கள் பல ஆரம்ப முதலீட்டாளர்கள் யாராவது ஒரு பிசினஸ் துவங்குவதாக இருந்தால் முதல் நினைக்கிற எண்ணம் நான் ஒரு ரெஸ்டாரண்டை திறக்கக்கூடாதா, எனக்கு சமைக்க முடியும், அதில் ப்ராஃபிட்டபிள் ஒரு 10 டேபிள் இருந்தால் 10 டேபிள் இருந்து ஒரு $100 படி பார்த்தால் எனக்கு ஒரு ப்ராஃபிட் ஒரு $100 வராதான்னு யோசிக்கிறது. ஆனா ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி என்றது ஒரு மிகவும் சிக்கலானதும் மிகவும் கமிட்டடும் நீண்ட அவசிய வேலை செய்கிறதுமான ஒரு இண்டஸ்ட்ரி. அதை எல்லாருக்கும் புரிந்து கொள்வது மிக கடினமாக இருக்கிறது. அவர்கள் ஒரு நாள் ஒரு மணித்தியாலங்கள் ஒரு 10 நிமிஷங்கள் வைத்துக்கொண்டு அந்த இண்டஸ்ட்ரியை கணக்கிட முடியாது. இது லோ மார்ஜின் லாங் ஒர்க் ஹவர்ஸை கொண்ட மிகவும் ஸ்ட்ரெயின் உள்ள ஒரு இண்டஸ்ட்ரி. அதுக்கு நீங்கள் கமிட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியிலிருந்து சக்சஸ் ஆக வர முடியும். ஆமாம், இவ்வாறான ஒரு கடின உழைப்பு அதற்கு பின்னால் இருக்கின்றது என்பதை பலரும் அறிந்து இவ்வாறான விடயங்களில் ஈடுபடுவது வழமையான ஒரு விடயமாக இருந்தாலும் தற்போதைய சூழ்நிலை என்பது கனடாவில் இதற்கு எவ்வாறான சவால் நிலையாக இருக்கின்றது என்பதற்கு அண்மையில் ரெஸ்டாரண்ட் கனடா வெளியிட்ட ஆய்வு முடிவுகள் ஒரு சான்றாக அமைந்திருக்கின்றன. காரணம், இந்த ஆண்டில் மட்டும் 4000 ரெஸ்டாரண்ட்ஸ் மூடப்படக்கூடிய நிலையில் இருப்பதாகவும், அதே நேரத்தில் பல நிறுவனங்கள் லாபம் அல்லது நட்டம் இல்லாத சமநிலையில் செல்லுகின்ற ஒரு நிலையில் இருக்கின்ற ஒரு புள்ளி விபர தகவலும் வெளிவந்திருக்கின்றது. இதற்கு அவர்கள் கூறுகின்ற காரணமாக மூலப்பொருள் செலவு, தொழிலாளர்களுடைய வருகை என்பது குறைந்திருக்கின்றது. குறிப்பாக வெளிநாட்டு தொழிலாளர்கள் இவ்வாறான விடயங்களில் ஈடுபடுத்துவது என்பது செலவு குறைந்த ஒரு விடயமாக இருந்தது. அது இப்பொழுது குறைந்திருக்கின்றது. அதே போன்று இப்போது இருக்கக்கூடிய ஊதிய நிலை என்பது மிக அதிகரித்த நிலையில் காணப்படுகின்ற பொழுது அதனையும் கட்ட முடியாத ஒரு சூழலில் இந்த ரெஸ்டாரண்ட் உரிமையாளர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே நடைமுறை வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல ரெஸ்டாரண்ட்ஸ் இப்பொழுது மூடுகின்ற நிலையை நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம். அதற்கான காரணமாக ஒரு சிறந்த நிறுவனமாக இயங்கி வந்த நிறுவனங்களே இப்பொழுது இந்த வியாபாரத்தில் நிலைத்து நிற்பது என்பது மிகுந்த ஒரு கடினமான சூழ்நிலைக்கு மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு இந்த புள்ளி விபர தகவல்களும் ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றன. நாங்கள் எப்படி யோசித்து பார்க்க வேண்டும். ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு உணவை விற்கும் பொழுது முன்னர் சொல்லுவார்கள், ஒரு பெரிய செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் இருந்தால் அவருடைய ப்ராஃபிட் மேக்ஸிமம் 10% தான் சொல்லுவார்கள். அவர்கள் எதிர்நோக்கிற பிரச்சனை கேஸ் பில், ஹைட்ரோ பில், ரெண்ட், லேபர், மற்றது ஃபுட் காஸ்ட் எல்லாம் இருக்கும். ஸோ எனவே ஒரு செட்டப் சிஸ்டம் மூலமாக மேக்சிமைஸ் பண்ணி 10% தான் ரிட்டர்னாக பார்ப்பார்கள். அதுவும் லேபர் சில விடயங்களை மாற்றவே முடியாது. ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியில் ஃபுட் காஸ்ட் மாற்ற முடியாது, ரெண்ட் மாற்ற முடியாது, ஹைட்ரோ பில் மாற்ற முடியாது, கேஸ் பில் மாற்ற முடியாது. மாற்றக்கூடிய ஒரு விடயம் ரெஸ்டாரண்ட் லேபரை மட்டும்தான். அதை ஸ்குவீஸ் பண்ணித்தான் உண்மையிலேயே இந்த இண்டஸ்ட்ரியில் சக்சஸ்ஃபுல்லாக இயங்கின. இப்பொழுது என்றால் நியூ இமிகிரன்ஸ் வர்றது குறைந்த உடனே அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்றதுக்கான ஆட்களும் குறைய ஆரம்பிக்கும். எனவே குறைந்த அளவு சம்பளத்தில் பேசிக் சேலரியில் வேலை செய்வதற்கு யாரும் தயாராக இருக்க மாட்டார்கள். எனவே அதனூடாக அவர்கள் பல்வேறு சிக்கல்களை நோக்குகிறார்கள். அது மட்டுமன்றி இப்ப இருக்கிற பிரச்சனை என்ன சொன்னால், இந்த ஃபுட் காஸ்ட் ஹை ராக்கெட்டாக போய்விட்டது. அதாவது பீஃபினுடைய பிரைஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி ஹையா இருக்கிறது. மற்ற எந்த உணவுப் பொருட்களான ப்ரொடியூஸோ என்னவோ அது ஒரு ஹையர் இன்ட்ரெஸ்ட் இது போகும்போது அவருடைய காஸ்ட் 40-45% வருகிறது. எனவே அவர்களால் சர்வை பண்ணாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுவார். இது மட்டும் இல்ல பல்வேறு பின்னணியான விஷயங்களும் அதில் தங்கி இருக்கின்றன. ராம், உங்களோட ஒப்பீனியன் என்ன சொல்லுங்க? அதிலும் இப்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற பல ரெஸ்டாரண்ட் உரிமையாளர்கள் கூறுகின்ற விடயம், குறிப்பாக தாங்கள் பல விடயங்களையும் இந்த கேஷாக வாங்கிக் கொள்வது வளமையான ஒரு விடயமாக இருந்தது என்றும், ஆனால் இப்பொழுது அது கூட ஒரு சவால் நிலைக்கு உட்படுகின்றது. காரணம் என்னவென்றால், பலரும் ஊபர் ஈட்ஸ் போன்ற இந்த டெலிவரி சேவையை பயன்படுத்தி பொருட்களை கொள்வனவு செய்கின்ற பொழுது அவர்களுடைய டிரான்சாக்ஷன் என்பது வங்கி பரிவர்த்தனைகள் மூலமாகவே மேற்கொள்ளப்படுகின்றன. இது கூட பல்வேறு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக மாறி இருப்பதோடு
குறிப்பாக இவை அனைத்துக்கும் வரி செலுத்த வேண்டியவர்களாகவும் இந்த விடயத்தை மாற்றி இருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே ஒரு கேஷ் பிசினஸாக இதனை செய்ய முடியாத நிலைக்குள் செல்லுகின்றார்கள். ஆகவே ஒரு பிரான்சைஸ் ரெஸ்டாரண்ட் எவ்வாறு இயங்குகின்றதோ அதுபோன்று ஒரு சாதாரணமாக ஒரு சின்னனாக ஒரு ரெஸ்டாரண்டை வைத்திருப்பவர் கூட செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார். ஆகவே இந்த விநியோக சங்கிலி முறை என்பது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஒருவர் எவ்வளவு தூரத்தில் தன்னுடைய பொருளை வாங்க வேண்டும் என்பதனை தீர்மானிக்கின்ற நிலையில் கூட பிரச்சனைகள் இல்லாமல் ஒருவர் தனக்கு பக்கத்தில் இருந்த ரெஸ்டாரண்டில் ஆர்டர் செய்வதை விடுத்து இன்னும் ஒரு இடத்தில் இருந்து ஒரு ஃபுடை ஆர்டர் செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறார். இவ்வாறான விடயங்கள் என்பது நிச்சயமாக நடைமுறை வாழ்க்கையில் இவ்வாறு சிறிய வணிகத்தை மேற்கொள்பவருக்கு ஒரு சவால் மிக்க விடயமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆம், அண்மையில் நியூயார்க்கினுடைய மேயராக தெரிவு செய்யப்பட்ட ஜொரோன் மம்டானி குறிப்பிட்டிருந்தார். அங்கேயே நடக்கிற ஆக்சிடென்ட்களுக்கு ஒரு காரணமாக இருக்கிற முக்கியமான விடயம் வந்து அந்த எலக்ட்ரிக் பைக்கில் ஓடித்திருக்கிற இந்த ஃபுட் டெலிவரி ஆப்ஸில் வேலை செய்கிற இளைஞர்களும் யுவதிகளும் தான். அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருந்தார் என்றால் அந்த டைம் கன்சியூம் அந்த டைமுக்குள் டெலிவரி பண்ண வேண்டும். அவர்கள் எல்லா விதமான குறுக்கு வழியையும் பாவிப்பதற்காகத்தான் அவர்கள் ஆக்சிடென்ட்கள் ஏற்பட்டு நிறைய பேர் இறப்பதற்கான வாய்ப்பு உருவாகுது. எனவே அதை ஒரு ரெகுலேட் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அதுதான் கனடாவில் நடக்கிற டொரண்டோ மாநகர பகுதியிலும் இதுதான். அவர்கள் விரைவாக கொடுக்க வேண்டும், அது காசோலைக்க வேண்டும் என்று செய்வதற்காக குறுக்கே மறுக்கே ஓடுகிறார்கள். அது ஒரு பிரச்சனை. இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு இருக்கிற மிக சிக்கலான விஷயம் இந்த ஃபுட் டெலிவரி ஆப்ஸ்லேயே அவர்கள் உண்மையில் ரெஸ்டாரண்ட்ஸோ அல்லது டெலிவரி செய்கிறவர்களோ காசு மேக் பண்ணதை விட தரகர் மாதிரி நடுவே இருக்கிற அந்த ஆப்ஸுகள் தான் நிறைய மணியை மேக் பண்ணுகின்றன. ஏன்னா இவர்கள் ரெஸ்டாரண்டில் 30% மேற்பட்ட அப் டு 30% வந்து சார்ஜ் பண்ணுகிறார்கள் ஃபுட் காஸ்ட்ல இருந்து அவருடைய சார்ஜுக்கும். இவர் டெலிவரி பண்ணுறவர்களுக்கு மிக குறைந்த மணியையும் கொடுக்கிறார்கள். எனவே அவர்கள் வந்து இடையில் நின்று அந்த மணியை எடுத்துக்கொண்டு வரார்கள். ஏற்கனவே ஸ்ட்ரகிள் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் பாயிண்டாக இருக்கிறது. ஆமாம், கோவிட் காலம் என்பது நிச்சயமாக பல இடங்களுக்கும் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்த ஒரு காலப்பகுதியாக சொல்லலாம். அது ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, இவ்வாறான ரெஸ்டாரண்ட் பிசினஸாக இருந்தாலும் சரி, டவுன் டவுனில் வேலை பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி, அதற்கான முடிவுகள் இப்பொழுது விளைவுகளாக தெரிய ஆரம்பித்திருப்பதை அடுத்து தான் இப்பொழுது பலரையும் மீண்டும் வேலைக்கு அழைக்கின்றார்கள். பல முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் அப்போது மேற்கொள்ளப்பட்ட விடயங்களுக்கான பலாபலன்கள் என்பது இப்பொழுது பொருளாதாரத்தில் தாக்கத்தை செலுத்தக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. அதிலும் மிக குறிப்பாக இதில் அடிவாங்கிய விடயம் என்று பார்த்தால் இந்த ரெஸ்டாரண்டை சொல்லலாம். குறிப்பாக இந்த கோவிட் கால பகுதியில் வீட்டில் இருந்து வேலை செய்பவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் கூடுதலாக இந்த பழக்கத்திலிருந்து இப்பொழுது விடுபட்டவர்களாக மாறி இருக்கிறார்கள். பலரும் முன்னர் வெளியில் சாப்பிடுபவர்களாகவே இருந்தார்கள். இதன் ஊடாக ஒரு இண்டஸ்ட்ரியே இருந்தது. ஆனால் அது ஒரு சீர்குலைந்த நிலையில் தற்பொழுது காணப்படுகின்ற படியினால் இவ்வாறான விடயங்களை செய்வது என்பது இப்பொழுது மீண்டும் சீரமைக்கின்ற ஒரு முயற்சிக்கு அரசாங்கங்கள் சென்று கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தாக்கம் என்பது கடந்த வருட இறுதியில் வெளியிடப்பட்டிருக்கின்ற முடிவுகளின் அடிப்படையில் வெளிவந்த நிலையாக இருந்தாலும் எதிர்வரும் காலத்தில் இது சவால் நிலைக்கு மேலும் செல்லும் என்பதற்கு பொருளாதார தாக்கம் என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது. நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் பேசியது போன்று இந்த பொருளாதாரத்தில் தாக்கத்தை செலுத்தக்கூடிய பல விடயங்களில் இந்த மூலப்பொருள் விலை அதிகரிப்பு என்பது மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றது. ஆகவே இவ்வாறான ரெஸ்டாரண்டை நடத்துபவர்கள் எதிர்காலத்தில் தங்களுடைய பொருட்களுடைய விலையை அதிகரிக்க வேண்டிய நிலைக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே வாடிக்கையாளர் செல்வது என்பது குறைய போகிறது. அதைத்தான் சொல்லுகிறார்கள். இது முதலில் இந்த ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி வைத்துள்ளவர்களை கணிக்கக்கூடியதாக இருக்கு. முதலில் இப்படிப்பட்ட இன்ஃபிளேஷன் எக்கனாமிக்கல் ஸ்ட்ரகிள் வருகிற பொழுது முதலில் அடிவாங்குற இண்டஸ்ட்ரி வந்து ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி தான் இருக்கு. அது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேன்சி லைஃபுக்கான இண்டஸ்ட்ரி மாதிரி எல்லாருமே கருதுவார்கள். முதல் உணவு வெளியே எடுப்பதை விட வீட்டில் தயாரிப்பது சீப்பாக அமையும் என்பதற்காக மக்கள் அங்கே நோக்கி போவார்கள். எனவே ஓரளவில் அதை வைத்துக்கொண்டு அண்டர்ஸ்டாண்ட் எல்லாம் எங்களோட எக்கனாமி எங்கே போய்கொண்டிருக்கிறது. எனவே இது ஒரு பாயிண்ட் ஆஃப் திங். அப்ப ஒரு ரெஸ்டாரண்ட் திறக்க நினைக்கிறவர்கள் அல்லது பிசினஸில் போக நினைக்கிறவர்கள் சிந்திக்க வேண்டும். இது எனக்கு சரிப்பட்டு வருமா? லாங் ஹவர்ஸ் வேலை செய்ய போகிறேன், என்னுடைய ரெஸ்டாரண்ட் அப்படி இருக்க போகிறது, எவ்வளவு காஸ்ட் வர போகிறது, லேபர் எவ்வளவு வரப்போகுது, நான் எவ்வளவு டைம் போடுவேன், டைமுக்கு ரிட்டர்ன் வருதா, எல்லாத்தையும் பார்த்து போட்டு தான் ஒரு ரெஸ்டாரண்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி முன்னுக்கு வர முயற்சிப்பது சால சிறந்தது. பலரை நாங்கள் சந்தித்து வருகின்றோம். குறிப்பாக இந்த வியாபார ரீதியிலான வணிக வளாகங்களை வாடகைக்கு அமர்த்துவதற்கு அல்லது நீண்டகால குத்தகைக்கு எடுப்பதற்கு எங்களை அனுபவர்கள்
சில திட்டமிடல்களை மேற்கொள்ளாமல் வருபவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு மனக்கணக்கில் செயற்படுபவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் கூறக்கூடிய அறிவுரை அல்லது நாங்கள் அவர்களோடு பேசுகின்ற பொழுது சொல்லுகின்ற விடயங்கள் இவற்றை கவனியுங்கள் என்பதுதான். ஆகவே அவர்கள் கூறுகின்ற கருத்துக்களில் இருந்து இன்றைய நிகழ்ச்சியில் சில விடயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம். ஆகவே ஒரு வணிக முயற்சியை ஆரம்பிக்க முன்னர் தற்பொழுது நாட்டில் இருக்கின்ற காரணங்கள் மற்றும் சூழலை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதும் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஆகவே இது பற்றிய மேலதிக தகவல்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். உங்களுக்கு எப்பொழுதுமே ஆலோசனைகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நிச்சயமா அழையுங்கள், நாங்கள் ஆலோசனை தருகிறோம்.